இன்றைய இறைவாக்குத்துகள். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது. மத்தேயு 11:30. இன்றைய இறைவாக்குத்துகள். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது. மத்தேயு 11:30. இன்றைய சிறிய வழி ஜெபம். சுட்டிக்காட்டுதல். நிறைகளை குறைகளை சுட்டிக்காட்டி திருத்தும் இறைவா, இன்று திருந்திட முயற்சி எடுக்க ஆர்வம் தர அருள் தாரும். ஆமேன். இன்றைய சிறிய வழி ஜெபம். சுட்டிக்காட்டுதல். நிறைகளை குறைகளை சுட்டிக்காட்டி திருத்தும் இறைவா, இன்று திருந்திட முயற்சி எடுக்க ஆர்வம் தர அருள் தாரும். ஆமேன். இன்றைய துதி. மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என தம்மை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் கொண்ட இயேசுவே, உம்மை துதிக்கிறேன். மத்தேயு 16:13. இன்றைய துதி. மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என தம்மை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் கொண்ட இயேசுவே, உம்மை துதிக்கிறேன். மத்தேயு 16:13. ஜெபம். ஆண்டவரே, இயேசுவே, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீரே, நன்றி கூறுகிறேன். பெருசுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என இன்றைய இறை வார்த்தையில் ஆறுதல் தந்திருக்கின்றவரே, நீர் தந்த அழகான வாழ்வை சீரழித்து வாழ்வதை பெரும் சுமையாக ஏற்படுத்தி எழுந்து நடக்க முடியாமல் இருக்கின்றேன். என் வாழ்வின் சுமைகளை எல்லாம் அகற்றிவிட்டு உமது வல்ல கரத்தால் ஆசீர் தாருமையா. உம்மோடு வாழும்போது மனித அறிவுக்கு எட்டாத பல செயல்பாடுகளால் என் சிந்தையை மலரச் செய்து விவேகத்துடனும் அறிவு முதிர்ச்சியுடனும் வாழச் செய்யும் தயவிற்கு நன்றி கூறுகின்றேன். அனைத்தும் உம்மாலே தான் இறைவா. நான் களிமண், நீரே என் குயவன். உம் விருப்பப்படியும் உம் திருவிழப்படியும் என்னை நடத்தும். அனைவருடனும் சமாதானத்துடன் வாழ்ந்து இவ்வுலகில் உம்மை நான் கண்டு உணர்ந்திட கிருபை கூர்ந்தருளும் அப்பா. என் வெறுப்பு, பகை, கோபம், பொறாமை அனைத்தையும் என்னிலிருந்து அழித்து ஒளித்தருளும் ஆண்டவரே, இயேசுவே, என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவிசாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருட்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் என்று வாக்கு தந்த தந்தையே, நான் உம்முடன் உரையாட, உம்முடன் நட்பு கொள்ள, உம்முடன் சேர்ந்து பயணிக்க, உம் நாட்டங்களை எனதாக்க, உமது அன்பர்களுடன் நட்பு கொள்ள இந்த நாளில் அருள் தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.